நேற்று மணப்பாடு பகுதியில் சுற்றுலா பயணிகள் சென்ற படகு கவிழ்ந்து 9 பேர் பலியாகியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்கலாம். வணக்கம் ராமசுந்தரம், தற்போது இந்த விபத்தானது எப்படி ஏற்பட்டது? அங்கு தற்பொழுதும் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறதா? அதாவது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ளது இந்த மணப்பாடு என்பது தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலா ஸ்தலம். இந்த சுற்றுலா ஸ்தலத்தில் படகு சவாரி மிகவும் பிரசித்தி பெற்றதான ஆண்டுதோறும் இந்த படகு சவாரிக்காக ஒவ்வொரு முறையும் உலக தரத்தில் ஒரு சுற்றுலா படகு போட்டியும் நடைபெறும். நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிகமான சுற்றுலா பயணிகள் இங்கே வந்துள்ளனர். இங்கே வந்துள்ள சுற்றுலா பயணிகள் இங்கே உள்ள கடற்கரை எல்லாமே சுற்றி பார்த்துவிட்டு மீனவர்களின் படகுகளில் ஏறி ஊருக்குள் அதாவது கடலுக்குள் செல்வதற்கு ஒரு முயற்சியை மேற்கொண்டுள்ளனர். மீனவர்கள் படகுல வாடகைக்கு எடுத்துக்கொண்டு 3 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 23க்கும் மேற்பட்டோர் இந்த படகுல சென்றதாக சொல்லப்படுகிறது. மீனவர் செல்வம் என்கிற படகுல கடலுக்குள் சென்றிருக்கிறார்கள். அதிகமான அதாவது 6 பேருக்கு செல்லக்கூடிய படகுல 23 பேருக்கு மேலே சென்றுள்ளதால் படகு பாரம் தாங்காமல் கடலுக்குள் சென்று ஒரு 100 மீட்டர் உள்ளாவே கவிழ்ந்துள்ளது. அந்த கவிழ்ந்த விபத்தில் சுமார் ஒரு 9 பேர் பலியாக இருக்கின்றனர். அதாவது அந்த இதில் 5 பெண்கள், 3 சிறுவர்கள், ஒரு ஆண் என ஒரு 9 பேர் இதில் பலியாக இருக்கின்றனர். 11க்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவு, அதாவது திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை, குலசேகரப்பட்டினம் மருத்துவமனை, திருநெல்வேலி அரசு மருத்துவமனை, திருநெல்வேலியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவமனையில் சிகிச்சையும் எடுத்து வருகின்றனர். தொடர்ந்து அதாவது 23 பேர் சென்றதாக ஒரு அதிகாரப்பூர்வமற்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டதுனால மேலும் யாராவது கடலுக்குள் சிக்கியிருக்கலாம் என்ற ஒரு கோணத்தில் விடிய நேற்று இரவு முழுவதும் இந்த மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. நேற்று இரவு சம்பவ இடத்தில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் ரவிக்குமார் பார்வையிட்டார். தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அஸ்வின் கோட்னிஸ் ஆகியோர் பார்வையிட்டு இந்த பகுதியில் என்னென்ன மீட்பு பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க, துரிதமாக என்னென்ன செயல்பட வேண்டும் என்ற அந்த பகுதியில் மீட்பு பணிகள் பார்வையிட்டு தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையோடு சேர்ந்து தமிழ்நாடு கடலோர காவல்படையினரும் இந்த பகுதியில் மீட்பு பணியில் இறங்கியிருக்கிறார்கள். மேலும் தீயணைப்பு துறையினர் விடிய இந்த பகுதியில் கடலுக்குள்ளே இறங்கி மீட்பு பணியில் தொடர்ந்து துரிதமாக செஞ்சுட்டு வந்தாங்க. நேற்று அமாவாசை தினம் என்பதாலும் காற்றின் அழுத்தமும் சீற்றமும் அதிகமாக இருந்தனால இரவு நேரத்தில் ஒரு அவ்வப்போது இந்த மீட்பு பணி தொய்வு பெற்றது. தொடர்ந்து இந்த மீட்பு பணியானது தொடர்ந்து காலையிலும் நடைபெற்று வருகிறது. இந்த மீட்பு பணி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த பகுதிக்கு இன்று தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு, தமிழக செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு இந்த பகுதிக்கு இன்னைக்கு இந்த பகுதியில் ஆய்வு மீட்பு பணி ஆய்வு செய்யலாம் சொல்லி ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சையும் நடைபெற்று வருகிறது. இந்த சிகிச்சை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த சிகிச்சை குறித்தும் அவ்வப்போது மாவட்ட ஆட்சித்தலைவரும் கேட்டறிந்து கொண்டிருக்கிறார். ராமசுந்தரம், அதாவது படகுல 23 பேர் பயணித்திருக்கலாம் அப்படின்னு நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தோல்றது அப்படின்னு சொல்றீங்க. தற்போது படகுல இருந்தவங்கள எத்தனை பேர் இதுவரை மீட்கப்பட்டிருக்காங்க, அது பற்றி சொல்லுங்க. அதாவது நேற்று இந்த படகுல 23 பேர் சென்றிருக்கிறார்கள். அதில் படகு கவிழ்ந்த விபத்தில் 9 பேர் பலியாயிருக்காங்க. 11 பேர் மீட்கப்பட்டிருக்காங்க. அந்த 11 பேரும் 3 திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கும் அங்கு உள்ள தனியார் மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. மீதி உள்ளவர் திருச்செந்தூர், குலசேகரப்பட்டினம், திருச்செந்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனை அங்கே சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க. இந்த படகோட உரிமையாளர் செல்வம் என்பவரும் இந்த படகுல தான் சென்றிருக்கிறார். அங்கிருந்து அவர் படகு போன இடத்துல அவர் தப்பி சென்றதாக ஒரு தகவலும் வெளியானதை எடுத்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் ஒரு தனிப்படை ஒன்று அமைத்து அவரையும் தேடி வருகிறார். அவரும் அவருடைய படகு ஓட்டுநரையும் தேடி வருவதாக ஒரு தகவல் நேற்று காவல் கண்காணிப்பாளர் சொன்னார். நேற்று இரவே அவர்களை கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதுவரைக்கும் அந்த தகவல் எதுவுமே உறுதிப்படுத்தப்படலை. இருந்தாலும் 11 பேர் சிகிச்சை பெற்றிருக்காங்க. கடலில் வேற யாராவது விழுந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு, அதாவது 24 பேர் சென்றிருக்கலாம், 23 பேர் சென்றிருக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தகவல் வந்து கொண்டிருந்தனால அவர் அந்த படகு கவிழ்ந்த இடத்துல இன்னும் இந்த மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த மீட்பு பணிக்கு வேறு ஏதாவது ஒரு உபகரணங்கள் தேவைப்பட்டாலும் கடலோர காவல்படையினர் கொண்டு வரதுக்கும் தயாராக இருக்கிறார்கள். அவர்களும் இந்த மீட்பு பணியில் துரிதமாக ஈடுபட்டிருக்காங்க. இந்த குறிப்பாக சொல்ல போனால் இந்த மணப்பாடு பகுதி என்பது சுற்றி மீனவர்கள் அதிகமான உள்ள பகுதி. நேற்று விபத்து நடந்த உடனேயே மணப்பாடு மீனவர்கள் இந்த பகுதியில் மீட்பு பணியில் அவங்க துரிதமாக செயல்பட்டு இருந்தாங்க. மேலும் இந்த அந்த படகுகள் அதிகமாக கொண்டு வர வேண்டும் என்பதால் பெரியதாளை, குலசேகரப்பட்டினம், திருச்செந்தூர் ஆகிய பகுதியில் மீனவர்கள் நேற்று இரவு முழுவதும் இந்த பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு தான் இந்த கடலில் எந்தெந்த பகுதி ஆழம் என்பது தெரியும். அவர்களுக்கு தான் எந்தெந்த பகுதி பாறைகள் இல்லாத பகுதி, பாறைகள் இருக்கக்கூடிய பகுதி என்பது தெரியும். அவர்களையும் நேற்று இந்த பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. மேலும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஆம்புலன்ஸ் வசதி மற்றும் மருத்துவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் முகாமிட்டிருக்காங்க. நடமாடும் மருத்துவ மையம், அவசர சிகிச்சை பிரிவு கொண்ட ஒரு ஆம்புலன்ஸும் தற்போது இந்த பகுதியில் நிப்பாட்டி வைக்கப்பட்டுள்ளது. 108 வாகனங்கள் ஒரு 4
50க்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு நிப்பாட்டி வைக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு பணி வந்து உடனடியாக முடிக்கப்பட்டாலும், யாராவது உடல் வந்து அங்கிருந்து மீட்கப்பட்டாலோ, யாரையாவது ஒருவர் வந்து உயிரோட மீட்கப்பட்டாலோ உடனடியாக அவங்கள தீவிர சிகிச்சை பிரிவில் கொண்டு சேர்க்கிறதுக்காக அனைத்து பணிகளும் வந்து துரிதப்படுத்தி விட்டு மிகவும் வந்து சிறப்பாக அந்த வந்து மீட்பு பணி வந்து நடைபெற்று இருக்கிறது. இந்த பகுதிக்கு வந்து அமைச்சர் வருகை இருப்பதால் வந்து காவல்துறையினர் வந்து அதிகமாக இந்த பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். ராமசுந்தரம், அதாவது படகு கவிழ்ந்து 9 பேர் உயிரிழந்திருக்காங்க, 11 பேர் சிகிச்சை பெற்று வராங்கன்னு சொன்னீங்க. அவர்களுடைய உறவினர்கள் மற்றும் அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு? அதாவது கோரிக்கை என்று பார்த்தாலும் இது வந்து உலக சுற்றுலா தலங்களை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து பல்வேறு இடத்துல கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மணப்பாடுங்கிறது வந்து ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலா ஸ்தலம். இந்த சுற்றுலா ஸ்தலத்தில் வந்து இருக்கக்கூடிய 3 சர்ச்சுகள் இருக்கு. கடற்கரை என்பது வந்து இங்கே பெரிய அளவிலான ஒரு கடற்கரை இருக்கு. கோவாக்கு அடுத்தபடியாக படகு சவாரி செய்வதற்கும் இங்கே வந்து அந்த அலை சறுக்கு என்று செய்வதற்கும் வந்து ஒரு சிறந்த இடமானது இது வந்து இருக்கிறது. இங்கே வந்து அந்த சுற்றுலா தலத்தை மேம்படுத்தி அவர்களுக்கான ஒரு அதாவது அந்த உபகரணங்கள் படகுகள் எல்லாமே அரசு சார்பில் செஞ்சு தந்து மீட்பு, அதாவது இந்த உபகரணங்கள் எல்லாமே லைஃப் ஜாக்கெட் போன்ற வந்து எல்லாமே செஞ்சு கொடுத்து அவர்களுக்கு வந்து இந்த படகு சவாரிக்கும் ஏற்பாடு செய்து தர வந்து இந்த பகுதி மக்கள் வந்து அடிக்கடி கோரிக்கை வைத்துட்டு இருக்காங்க. மேலும் வந்து இந்த பகுதியில் வந்து இந்த பகுதிக்கு சென்று வரதுக்கு வந்து சாலை வசதி வந்து சரியான முறையில் கிடையாது. அந்த சாலை வசதி செஞ்சு தரணும்னு சொல்லியிருக்காங்க. இருந்த பட்சம் வந்து இந்த பகுதியில் இதுவரைக்கும் இது போன்ற ஒரு பெரிய விபத்து என்பது நடந்தது கிடையாது. அதனால வந்து இந்த மணப்பாடு மற்றும் இந்த சுற்றியுள்ள பகுதியில் உள்ள மீனவர்கள் வந்து மிகுந்த வேதனை இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த பகுதியில் எந்த ஒரு விபத்தும் நடந்துவிடக்கூடாது. இந்த விபத்து நடந்ததே இந்த பகுதியில் வந்து மிகுந்த சோகமாக இருக்கிறது. இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து எங்களோட முழு முயற்சியும் ஈடுபட்டு மீனவர்கள் அனைவருமே இந்த பகுதியில் இன்றைக்கு வந்து கடலுக்குள் சென்றவர்களும் சரி வந்தவர்களும் சரி இந்த மீட்பு பணி வந்து தொடர்ந்து நடைபெற்று தான் வருகிறார்கள்.